வணக்கம், வெல்கம் டு போர்ட்பங்கு. இந்த வீடியோவில் நம்ம CPR இண்டிகேட்டர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். CPR இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி சார்ட் பார்க்குறக்கும் யூஸ் பண்ணாமல் சார்ட் பார்க்குறக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். CPR இண்டிகேட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்லேயே ஒரு பெஸ்ட்டான இண்டிகேட்டர், ஒரு நம்பர் 1 இண்டிகேட்டர்ஸ் ரேஞ்சில் ஒரு நம்பர் 1 நம்பர் 2ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க CPR. சரி, இப்போ வந்துட்டு இதோட இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டு நான் CPR இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாமல் பார்க்குறேன். ஆக்சுவலாக இப்போ யூஸ் பண்ணாமல் பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துல போயிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு, இங்கேருந்து அப்சைட் போயிருக்கு, இங்கேருந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகிருக்கு, இந்த மாதிரி கன்சால்டேட் ஆகி இறங்கியிருக்கு. இப்போ இந்த சார்ட்டில் நான் வந்துட்டு CPR இண்டிகேட்டரை லோட் பண்ணுறேன். சரிங்களா, அது எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்க, இந்த லோட் பண்ணணுன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் போய்க்குங்க, CPR வித் பிவோட் CPR by KGS அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. CPR வித் பிவோட் லெவல்ஸ் பை KGS இதை லோட் பண்ணுங்கள். இப்போ இது லோட் பண்ணோன்னே எனக்கு நிறையா இருக்கும். நமக்கு தேவையானது ஒரு 2 இண்டிகேட்டர் தான். இதில் போயிட்டு செட்டிங்ஸ் போய்க்குங்க. இந்த டாப்பில் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே இதுதான் இங்கே தான் லோட் ஆகிருக்கு. நான் இங்கே போயிட்டு செட்டிங்ஸ் போகிறேன். செட்டிங்ஸில் போயிட்டு எனக்கு தேவையானது டெய்லி பிவோட் மட்டும்தான் தேவை, வீக்லி பிவோட் தேவையில்லை, டுமாரோ பாயிண்ட்டில் மந்த்லி பிவோட் தேவையில்லை, ப்ரீவியஸ் மந்த் ஹை அண்ட் லோ தேவையில்லை. எனக்கு டெய்லி பிவோட்டும் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ இந்த 2 தான் வந்துட்டு எனக்கு தேவை. சரிங்களா, அதை மட்டும் செட்டிங்ஸில் எனேபிள் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், எனக்கு இப்போ நான் சார்ட்டை பார்க்குறேன். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு 5 மினிட்ஸ்லேயே வச்சுக்கலாம், 15 மினிட்ஸ்லேயே வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு நான் இதுதான் வந்துட்டு சென்ட்ரல் பிவோட்டு, இது பாட்டம் பிவோட்டு, இது டாப் பிவோட்டு. மார்க்கெட் பாருங்கள், சென்ட்ரல் பிவோட் கிட்ட ஓப்பன் ஆகிட்டு பாட்டம் பிவோட்டில் சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் 1 இது. சரிங்களா, இந்த க்ரீன் லைன் ரெசிஸ்டன்ஸ் 1 இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை. இந்த இடத்துல தான் ப்ரீவியஸ் டே வரைக்கும் ஹை இருக்குது, அதுதான் இங்கே காமிச்சிருக்கு. இந்த ஆரஞ்சில் இந்த ஆரஞ்சும் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ. இந்த இது வந்துட்டு R1, இது வந்துட்டு இந்த க்ரீன் R1, இது வந்துட்டு S1. இதுக்கு மேலே இதே க்ரீன் R2ன்னு இருக்கும், R3ன்னு இருக்கும், இது S2, இது மாதிரி ரெட் இருக்கிறது இதுதான். இப்போ நான் இதை லோட் பண்ணி பார்க்குறக்கும் லோட் பண்ணாமல் பார்க்குறக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக பார்த்திங்கன்னா R1ல் நமக்கு இன்றைக்கி ரிவர்ஸ் ஆகிருக்கு இந்த ஜோனில் பார்த்திங்கன்னா. இப்போ நான் இதை வந்துட்டு இல்லாமல் பார்க்குறேன்னா எனக்கு ஃபர்தராக எங்கே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்துட்டு தெரியாது. இது வரைக்கும் போயிட்டு நான் வெயிட் பண்ணுவேன். இது ஒரு நல்ல ஒரு ட்ரேடராக, ஒரு நல்ல கண்டினியூஸாக ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கு ட்ரேடர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர்ஸ் இதை லோட் பண்ணிக்குவாங்க. டெக்னிக்கல்ஸை பார்த்துட்டு அந்த இடத்துல என்ட்ரி போட்டு வச்சுருவாங்க. ரெசிஸ்டன்ஸ் 1 கிட்ட நமக்கு ஒரு ரிவர்சல் நடக்கும், அந்த இடத்துல காலை செல் பண்ணுவாங்க, இல்லை புட்டை பை பண்ணுவாங்க, ஏதோ ஒரு வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் டேயில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக பார்த்திங்கன்னா நமக்கு டாப் பிவோட்டில் மார்க்கெட் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிவோட்குள்ளேயே கன்சால்டேஷன் ஆகிருக்கு. ஒரு 2-3 டைம் கன்சால்டேஷன் ஆகி பிரேக் ஆகி அடுத்தது பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் நமக்கு டார்கெட் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா டெய்லியும் பிவோட் வச்சு மட்டும் நீங்கள் ஒரு ட்ரேடு வந்துட்டு க்ளீனாக வந்துட்டு எடுக்கலாம். ஓகே, சில டைம் நான் பிவோட் மட்டும் இங்கேருந்து எனக்கு இதை பிரேக் பண்ணி இது வரைக்கும் போகுமா, இல்லை இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுமா அப்படிங்கிறது எப்படி பார்க்குறது அப்படின்னா, அதுக்கு நம்ம இந்த மாதிரி சிங்கிள், டபுள் அண்ட் ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போகுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன மாதிரி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் போடுறான், ஒரு ட்ராகன் ஃப்ளை போடுறானா, இல்லை ஒரு டோஜி போடுறானா, ஒரு கிரேவ் ஸ்டோன் டோஜி போடுறானா, அந்த மாதிரி வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு க்ளீனாக வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த CPRையும் இந்த ஸ்பெசிஃபிக் கேண்டில் ஸ்டிக், சிங்கிள் கேண்டில் ஸ்டிக், டபுள் கேண்டில் ஸ்டிக் அந்த இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு அக்யூரேஸான ஒரு என்ட்ரி வந்துட்டு க்ளீனாக வந்துட்டு கிடைக்கும். இந்த கேண்டில் ஸ்டிக்கோட பேட்டர்ன்ஸை உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு டவுன்லோட் லிங்க் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு அதையும் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி வச்சுட்டு ரெகுலராக வந்துட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அது போக இதை வந்துட்டு பேக் டெஸ்ட்டும் நீங்கள் வந்துட்டு பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ப்ரீவியஸில் போயிட்டு எந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, இப்போ 15 மினிட்ஸில் பார்க்கும்போது அந்த 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் ஏதோ ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கா, பியரிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கா, ஹராமி ஃபார்ம் ஆகிருக்கா, அந்த இப்போ ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்தோடனே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குன்னா ரிவர்சல் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்துட்டு நமக்கு கிடைக்கும்.
ஸோ எதுவுமே தெரியாமல் எடுக்கிறதுக்கும் ஒரு ரீசனோட எடுக்கிறதுக்கும் வந்துட்டு உங்களோட அக்யூரசி, ட்ரேடிங் அக்யூரசி வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் எடுத்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்தாலும் நீங்கள் இதை குயிக்காக ஒரு ஓப்பன் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கலாம். மார்னிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்கா, ஈவினிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்கா, அபேண்டன் பேபி ஃபார்ம் ஆயிருக்கா, ஏதோ ஒன்று பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இது 3rd டைம் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆடியோ கிளியராக இல்லாதனால என்னால் சரியாக பேச முடியல. ஸோ தேங்க்யூ. வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.